ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருக்கோவிலூரில் தென்பண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா நடக்குது. இந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பெஞ்சல் புயலுடைய கோர தாண்டவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தென்பண்ணை ஆறு பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கு. தை 5வது நாள் ஆற்று திருவிழா நடக்கும். இந்த வருஷம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருந்தது. ஏன்னா ஆற்றுல தண்ணி நிறையா போயிட்டு இருந்தது. தண்ணியோடைய அளவு இப்போ குறைஞ்சிருக்கிறதுனால காவல்துறை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆற்று திருவிழாக்காக. ஆற்று திருவிழா நடந்தாலுமே இந்த வருஷம் அதிக கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. ஆற்று திருவிழா அப்படின்னாவே நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஆற்று திருவிழான்றது தை 5வது நாள் தென்பண்ணை ஆற்றுக்கு சாமிகள் எல்லாம் தீர்த்தவாரிக்கு வருவாங்க. அதுதான் ஆற்று திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆற்று திருவிழாவை பார்க்கறதுக்காக சுற்றி கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் வருவாங்க. கோவில்ல இருந்து தீர்த்தவாரிக்கு வர சாமி பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு கோவில்ல இருந்து புறப்படுவாங்க. காலையில் ஆற்றுக்கு வந்த சாமி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. இந்த வருஷம் தண்ணி அதிகமாக போகிறதுனால மக்களுடைய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும், எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுனால சீக்கிரமாகவே சாமி கிளம்பியாச்சு. 4 மணிக்கெல்லாமே சாமி கிளம்பியாச்சு. இவர் திருக்கோவிலூர் ஏரிக்கரைமலை இரட்டை விநாயகர். அடுத்து வர சாமி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரோட்டில் முருகர் கோவில் இருக்குது. அந்த முருகர் கோவிலேருந்து பாலசுப்ரமணியர் வந்திருக்காரு. ஆற்று திருவிழா தீர்த்தவாரிக்கு திருக்கோவிலூர் கோவிலிருந்து மட்டும் வரல, வீரபாண்டியிலிருந்து அதுல்யநாதீஸ்வரரும் பெருமாளும் வந்திருந்தாங்க. இது இல்லாமல் அரங்கநல்லூர் அதுல்யநாதீஸ்வரர் கோவிலேருந்து அதுல்யநாதீஸ்வரர் வந்திருந்தாரு. இப்போ அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் சிவன் கோவில் வீரட்டேஸ்வரர் அம்பாலோட வந்திருந்தாரு. தீர்த்தவாரி முடிச்சு எல்லாரும் கிளம்பியாச்சு. இந்த வருஷம் சாமி சீக்கிரமே கிளம்புனாலுமே எப்பயும் போல் ஈவினிங் டைமில் வரவங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்னும் அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் இருந்த கூட்டத்தை விட இப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணியோடைய வேகமும் அதிகமாக இருக்குது. இந்த திருவிழாவில் நிறைய கடைகளுமே போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்கிது. குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம், லேடிஸ்க்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.